வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். காட்பாடியில் திமுக பொருளாளர் துரைமுருகன் வீடு மற்றும் கல்லூரிகளில் வருமான வரித்துறை சோதனை. கணக்கில் வராத 10 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல். திமுக முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் சக்கரவர்த்தி வீட்டிலும் வருமான வரித்துறை ஆய்வு. மத்திய அரசின் மிரட்டலுக்கு அஞ்ச போவதில்லை என துரைமுருகன் பரபரப்பு பேட்டி. அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் கோதாவரி காவிரி ஆறுகள் இணைக்கப்படும் என முதலமைச்சர் பழனிசாமி உறுதி. திமுக அமைத்திருப்பது கொள்கையற்ற வெற்று கூட்டணி என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேச்சு. கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழகத்தில் ஏப்ரல் 12, 13 ஆகிய தேதிகளில் பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரம். கோவை, தேனியில் நடைபெறும் பிரம்மாண்ட தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேச்சு. விமான நிலைய அனுமதி சீட்டிலும் ரயில் பயண சீட்டிலும் பிரதமர் மோடியின் படம் இடம்பெற்றது குறித்த புகார். இன்றே விளக்கம் அளிக்க தொடர்புடைய அமைச்சகங்களுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவு. திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் சோதனை நடத்த சென்ற வருமான வரித்துறை அதிகாரிகளை தொண்டர்கள் வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் காட்பாடியில் பரபரப்பு நிலவியது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் முன்னாள் அமைச்சரும் திமுக பொருளாளருமான துரைமுருகனின் வீடு உள்ளது. இவரது மகன் கதிர் ஆனந்த் திமுக சார்பில் வேலூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடுகின்றார். இவரது வீட்டில் வாக்காளர்களுக்காக கொடுப்பதற்காக பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறையினருக்கு புகார் கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையில் வருமான வரித்துறையினர் துரைமுருகன் வீட்டில் சோதனை நடத்த இன்று அதிகாலை சென்றனர். அப்போது வீட்டில் இருந்த துரைமுருகன் தனக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் காலையில் சோதனை நடத்திக் கொள்ளலாம் என்றும் கூறியுள்ளார். ஆனால் அதற்கு அதிகாரிகள் ஒப்புக்கொள்ளாமல் இப்போதே சோதனை நடத்தவிருப்பதாக கூறினர். இதற்கு திமுக தொண்டர்களும் வழக்கறிஞர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். And what authority was even then no as per the communication you were posted for Arakonam constituency. Yes, that is Kaatpadi Arakonam constituency not Kaatpadi. தொண்டர்களின் முற்றுகையால் 4 மணி நேரம் வரை அதிகாரிகள் சோதனை நடத்த முடியாமல் திணறினர். இதன்பின் காலை 3 மணி அளவில் சோதனை தொடங்கியது. திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டை தொடர்ந்து திமுக முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் சக்கரவர்த்தி வீட்டிலும் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். கேவிக்குப்பம் அருகில் இருக்கும் அனங்காநல்லூர் மேட்டூர் என்ற இடத்தில் முன்னாள் திமுக ஒன்றிய குழு உறுப்பினர் சக்கரவர்த்தியின் வீடு உள்ளது. இன்று அதிகாலை முதல் வருமான வரித்துறையினர் அங்கு சோதனை நடத்தி வருகின்றனர். இதில் 2 லட்சம் ரூபாய் மற்றும் முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியுள்ளனர். சக்கரவர்த்தியிடம் வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோல் வேலூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே செக்குமேடு கிராமத்தில் திமுக முன்னாள் மாவட்ட செயலாளர் தேவராஜ் வீட்டிலும் சோதனை நடைபெற்றது. ஆனால் அங்கு எதுவும் சிக்கவில்லை என்று கூறப்படுகின்றது. இன்கம் டேக்ஸ் என்ற அடிப்படையில் அவர் இன்கம் டேக்ஸ் கிடையாது. தேர்தலுடைய அப்சர்வர் அவர்களை தான் இங்கே அவரோடு இந்த மேற்பார்வையாளர்கள் இருக்கிறார்கள். அவளை அழைத்து உள்ளூர் இருக்கிற போலீஸ் எல்லாம் வெளிப்பக்கமே என்று வீடு கிட்ட வராமல் அப்சர்வர் வந்து செக் பண்ணுவோம் என்று சொன்னால் அவங்க ஐடி கார்டெல்லாம் ஒன்றுன்னு சொன்னால் ஐடி கார்டு இருக்க ஒருவர் தான் வந்து எங்களுக்கு கமிஷனர் மேலே உத்தரவு, அந்த உத்தரவின் பேரில் தான் உங்கள் இடத்தெல்லாம் சர்ச் பண்ண போகிறோம்னாங்க. அவங்க வந்து சர்ச் பண்ண நான் வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கு மேலே சர்ச் பண்ணோம். சர்ச் பார்த்தாரு எந்த இது இல்லாமல் ஒரு சின்ன எந்த ஒரு என்னுடைய வீட்டிலேயே இன்றைக்கி ஒரு 5000 10,000 பணம் எந்த பணமும் கிடையாது. மத்திய மாநில அரசுகளின் மிரட்டலுக்கு தான் அஞ்சப்போவதில்லை என திமுக பொருளாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார்.
வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள துரைமுருகனுக்கு சொந்தமான வீடு, கிறிஸ்டியன்பேட்டையில் அவருக்கு சொந்தமான கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி மற்றும் மெட்ரிக் பள்ளியில் இன்று அதிகாலையிலிருந்து வருமான வரி சோதனை நடந்து வருகின்றது. இதில் 19 லட்சம் ரூபாய் பணத்தை அதிகாரிகள் கைப்பற்றினர். இந்த பணத்தில் 10 லட்சம் ரூபாய்க்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக செய்தியாளர் பேசிய துரைமுருகன், வருமான வரி சோதனை என்ற பெயரில் மத்திய மாநில அரசுகள் தன்னை மிரட்டுவதாகவும் அந்த பூச்சாண்டிக்கெல்லாம் அஞ்சப் போவதில்லை என்று கூறினார். நாங்கள் பெரிய கார்பரேட் கம்பெனியை நடத்தல, நாங்கள் அசாதாரணமான நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்க வீட்டுல இந்த நேரத்தில் நுழைய வேண்டிய அவசியம் என்ன? போன மாதம் நுழைந்திருக்கா இல்லையா? இல்ல. ஆனால் கதிரானந்த் அவர்கள் வேலூர் பாராளுமன்றத்தில் இருக்கிறார். அவருக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. எனவே அதை தடுத்து விட வேண்டும், திசை திருப்ப வேண்டும், அவர்களுக்கு மன உளைச்சலை தர வேண்டும். தோழர்கள் பயமுறுத்தி பணிய வைத்து விடலாம் என்று களத்திலே எங்களை எதிர்ப்பதற்கு திராணியற்று போயிருக்கிற மத்திய மாநில அரசோடு உறவு கொண்டிருக்கிற சில கடைந்தெடுத்த களைச்சடை அரசியல்வாதிகள் செய்திருக்கிற சூழ்ச்சி, இப்படி மிரட்டுவது, பொய் வழக்கு போடுவது, பூச்சாண்டி காட்டுவது, இதற்கெல்லாம் பயந்தவன் திமுகவிலே ஒரு கடைமட்டத்தில் கிடையாது. எதிர்க்கிற திராணி உள்ளவன் நேரடியாக எதிர்க்க வேண்டும். ஓடிப்போய் மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய ஆதரவு இருக்கிறது என்று கேட்டு அவர் காலில் விழுந்து நீங்கள் கொஞ்சம் இன்கம் டேக்ஸ் பண்ணுங்கள், அது பார்த்து அவர் பயந்து விடுவார்கள், நான் ஜெயித்து விடுவேன் என்ற பொறும்போக்குத்தனமான வேலையிலே சிலர் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் அரசியலில் இதையெல்லாம் கரை கண்டவன் நாங்கள், இதையெல்லாம் பொருட்படுத்த மாட்டோம். அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் கோதாவரி காவிரி ஆறுகள் இணைப்பு திட்டம் நிறைவேற்றப்படும் என தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சிதம்பரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் சந்திரசேகரை ஆதரித்து வல்லம்படுகையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது மத்திய நிலையான ஆட்சி அமையவும் மாநிலத்தில் நல்லாட்சி தொடரவும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் கோதாவரி காவிரி ஆறுகள் இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை கூட கர்நாடக அரசு கொடுப்பதற்கு மறுக்கின்றார்கள். அதே ஒவ்வொரு முறையும் நமக்கு கெஞ்சி கெஞ்சி கர்நாடக அரசிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை பெற வேண்டிய சூழ்நிலையிலிருந்து மாறி ஒரு நிலையான விவசாயம் செய்வதற்கு தேவையான நீரை கோதாவரியிலிருந்து காவிரி இணைப்பு மூலமாக அதை நிறைவேற்றுகின்ற பொழுது நம்முடைய வேளாண் பெருமக்களுக்கு எப்பொழுதுமே நீர் கிடைக்கும், வேளாண் பணி சிறந்து விளங்கும். அதற்கு அம்மாவுடைய அரசு முழு மூச்சுடன் நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கையை எடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். சிதம்பரம் தொகுதி பிரச்சாரத்துக்கு பின் நாகப்பட்டினம் மாவட்டம் கொள்ளிடத்தில் மயிலாடுதுறை அதிமுக வேட்பாளர் ஆசைமணி ஆதரித்து முதலமைச்சர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது தமிழகத்தில் மக்கள் நலனுக்காக அதிமுக அரசு பல்வேறு திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். பிரச்சாரத்தின் போது முதலமைச்சருடன் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் உடன் சென்றனர். அதிமுக கூட்டணி வெற்றி கூட்டணி, திமுக கூட்டணி வெற்று கூட்டணி என தமிழக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தருமபுரி தொகுதியில் அதிமுக கூட்டணி பாமக வேட்பாளர் அன்புமணி ஆதரித்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தருமபுரி மொராப்பூர் ரயில் பாதை திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியது அன்புமணியின் சாதனை என குறிப்பிட்டார். அதிமுக கூட்டணி வெற்றி கூட்டணி என்றும் திமுக கூட்டணி கொள்கையற்ற வெற்று கூட்டணி எனவும் துணை முதலமைச்சர் தெரிவித்தார். தருமபுரி தொகுதியில் வளர்ச்சி திட்டங்கள் தொடர அதிமுக கூட்டணி உள்ள பாமக வேட்பாளரை வெற்றி பெற செய்யுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். இன்றைக்கு ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி 1500 கோடி ரூபாய் அளவிற்கு எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழகத்திற்கு தந்திருக்கிறது. மாவட்ட மருத்துவர்களும் தரம் உயர்த்துவதற்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரியாக தரம் உயர்த்துவதற்கு ஒவ்வொரு மாவட்ட மருத்துவமனைகளுக்கு நிதியுதவி 150 கோடி ரூபாய் என்ற அளவுக்கு ஒவ்வொரு மாவட்ட மருத்துவமனைக்கும் படிப்படியாக தந்து கொடுக்கின்ற ஒரு ஆரோக்கியமான சூழல் கிடைத்திருக்கிறது. நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களில் அருமை அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு முக்கணிகளில் முதல் சின்னம், முதல் கனி மாங்கனி, மாம்பழ சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை முத்திரையிட்டு. பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தில் ஏப்ரல் 12, 13 ஆகிய தேதிகளில் சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் மேற்கொள்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழகத்தில் அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்துள்ள பாஜக கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, கோவை ஆகிய 5 மக்களவைத் தொகுதிகளில் போட்டியிடுகின்றது. பாஜக வேட்பாளர்களையும் கூட்டணி வேட்பாளர்களையும் ஆதரித்து அமித்ஷா ஏப்ரல் 2ஆம் தேதியும் பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் 8ஆம் தேதியும் பிரச்சாரம் மேற்கொள்வார்கள் என முன்பு அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பிரதமரின் தமிழக பயண திட்டம் மாற்றப்பட்டுள்ளது. 8ஆம் தேதிக்கு பதிலாக அவர் ஏப்ரல் 12 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் மேற்கொள்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 12ஆம் தேதி கோவையிலும் ஏப்ரல் 13ஆம் தேதி தேனியில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் பிரதமர் பங்கேற்கின்றார். அப்போது அந்தந்த தொகுதி வேட்பாளர்கள் மட்டுமல்லாமல் அருகில் உள்ள தொகுதிகளின் வேட்பாளர்களும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தின் காந்தி நகர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா பிரம்மாண்டமான பேரணியுடன் சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பாஜக மூத்த தலைவர் அத்வானியின் தொகுதியான காந்தி நகரில் இம்முறை அவருக்கு பதிலாக கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா போட்டியிடுகின்றார். வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக அமித்ஷா தனது வீட்டிலிருந்து புறப்பட்டு பொதுக்கூட்ட மேடைக்கு வந்தார். இந்த பொதுக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், பியூஷ் கோயல், கூட்டணி கட்சி தலைவர்களான உத்தவ் தாக்கரே, பிரகாஷ் சிங் பாதல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதன்பின் வாகனத்தில் பேரணியாக வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக புறப்பட்டு சென்றார். வழியெங்கும் சாலையின் இருபுறமும் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் நின்று அமித்ஷாவை வரவேற்றனர். ஆடல் பாடலுடன் தேர்தல் அலுவலகம் நோக்கி அமித்ஷா பேரணியாக சென்றார். பிரம்மாண்ட ஊர்வலத்திற்கு பின் மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் அமித்ஷா வேட்புமனு தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கல் செய்யும் போது அவருடன் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், குஜராத் முதலமைச்சர் விஜய் ரூபானி ஆகியோர் உடன் சென்றனர். ஆட்சியில் இல்லாத போதே பிரியாணி கடையையும் பியூட்டி பார்லரையும் அடித்து நொறுக்கியவர்கள் திமுகவினர் என அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சாடியுள்ளார். வேலூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பாண்டுரங்கனை ஆதரித்து வேலூர் மண்டி வீதியில் அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், ராகுல் காந்திக்கு அரசியல் முதிர்ச்சி இல்லை என விமர்சித்த ஸ்டாலின் தற்போது ராகுலை பிரதமராக்க வேண்டும் என மாற்றி பேசுவதாக தெரிவித்தார். இல்லாத போது பிரியாணி கடைகள் உடைக்கப்படுகின்றன, பியூட்டி பார்லர்கள் உடைக்கப்படுகின்றன, டீ கடைகள் காணாமல் போகின்றன. கடந்த 7 ஆண்டுகளாக மக்கள் இவர்களை ஆட்சி கட்டளைக்கு அருகிலே தமிழகத்திலும் அனுமதிக்கவில்லை. 99 பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தவர்கள் 2004 டவுன் பஸ்ஸிலே இந்த பஸ்ஸில் இருந்து இறங்கி அடுத்த பஸ்ஸில் ஏறுவது போல எளிதாக காங்கிரஸ் வண்டியில் ஏறியவர்கள், 10 ஆண்டுகள் காங்கிரஸிலே அட்டையாக ஒட்டி கொண்டு ஒழுங்கியவர்கள் அதை காங்கிரஸ் சேராது என்றதும் விட்டு ஓடி வந்து விட்டார்கள். இன்றைக்கு 4 மாநிலங்களிலே ஏதோ காங்கிரஸ் பக்கம் அலையடைத்ததும் இது முந்தா நாள் வரை ராகுல் காந்தியை முதிர்ச்சி இல்லாதவர் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு ராகுல் தான் அடுத்த பிரதமர் என்கிறார்கள். இவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்காக எதை வேண்டுமானாலும் சொல்வார்கள். இதேபோல் ஆம்பூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் பாலசுப்ரமணியத்தை ஆதரித்து டிடிவி தினகரன் அங்குள்ள பைபாஸ் சாலையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். விமான நிலைய அனுமதி சீட்டிலும் ரயில் பயணச்சீட்டுகளிலும் பிரதமர் நரேந்திர மோடியின் படங்கள் இடம்பெற்றது குறித்து தொடர்புடைய அமைச்சகங்கள் இன்றே விளக்கமளிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை விமான நிலையத்தின் அனுமதி சீட்டில் பிரதமர் நரேந்திர மோடியின் படம் இடம்பெற்றுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகளை மீறும் வகையில் உள்ளதாக எதிர்க்கட்சியினர் தேர்தல் ஆணையத்திடம் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து விளக்கமளிக்க விமான போக்குவரத்து அமைச்சகத்துக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இதேபோல் ரயில் பயணச்சீட்டுகளில் நரேந்திர மோடியின் படம் இடம்பெற்றிருப்பது குறித்தும் தேநீர் குவளைகளில் சௌகிதார் என்ற சொல் இடம்பெற்றிருப்பது குறித்தும் புகார் வந்ததை அடுத்து ரயில்வே அமைச்சகத்திடம் தேர்தல் ஆணையம் விளக்கம் கேட்டிருந்தது. 2 அமைச்சர்களும் விளக்கம் அளிக்காததை அடுத்து 2வது முறையாக நோட்டீஸ் அளித்துள்ள தேர்தல் ஆணையம் இன்றே பதில் அளிக்கும்படி உத்தரவிட்டுள்ளது. மத்தியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி எக்காரணத்தை கொண்டும் ஆட்சி அமைக்க முடியாது என பாஜக தேசிய பொதுச் செயலாளர் முரளிதர் ராவ் தெரிவித்தார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் திமுக கூட்டணியில் கொள்கை இல்லை என்றும் கூறினார். And we are completely confident this time also Modi ji will be able to form the government with absolute majority. BJP on its own will definitely win more than 300 seats. This time we will have more exciting results in Tamil Nadu.
இஸ்ரோ முன்னாள் தலைவர் மாதவன் நாயருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இஸ்ரோ தலைவராக இருந்தவர் மாதவன் நாயர். இவருக்கு 2 தினங்களுக்கு முன்பு ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாதிகள் மிரட்டல் கடிதம் அனுப்பியுள்ளனர். அதில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆதரவு அளித்தால் கொலை செய்து விடுவோம் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இதுகுறித்து மாதவன் நாயர் கொடுத்த புகாரின் பேரில் கேரள போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மாதவன் நாயர் சமீபத்தில் தான் பாஜகவில் இணைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாடு வளர்ச்சியடைய மக்கள் நல்ல கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்தார். சென்னை பல்லாவரத்தில் தேர்தல் பரப்புரையில் பேசிய அவர், தேர்தல் பிரச்சாரம் செய்ய அனுமதி வாங்குவது கடினமான பணியாக இருப்பதாகவும் தெரிவித்தார். மாட மாளிகையில் வாழ்பவரும் சரி, ஏழைகளாக இருப்பவர்களும் சரி, நம்பி வந்து ஓட்டு போடுங்கள். உங்களுக்கு நல்ல கட்சி என்று தோன்றும் கட்சிக்கு போடுங்கள். நல்ல கட்சி என்று தேர்ந்தால் கண்டிப்பாக எம்என்எம் உங்கள் கண்ணில் தென்படும். நான் சொன்ன மாதிரி ஓட்டு போடாம இருக்கிறவங்கள ஓட்டு போட வச்சாலே போதும். வெற்றி நமதே, நாளை நமதே. நன்றி, வணக்கம். புதுச்சேரியில் தேர்தல் பறக்கும் படையினர் இன்று அதிகாலை நடத்திய வாகன தணிக்கையில் ஆவணங்கள் என்று கொண்டு செல்லப்பட்ட 1,80,00,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். மக்களவை மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் நேற்று நள்ளிரவு கிராண்ட் பஜார் பகுதியில் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு வழியாக சென்ற வேனை ஆய்வு செய்த அதிகாரிகள் ஆவணங்கள் எதுவும் இல்லாமல் 1,80,00,000 ரூபாய் 2 பெட்டிகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடித்தனர். அதை பறிமுதல் செய்த அதிகாரிகள் வாகனத்தில் இருந்தவுடன் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தொழிலதிபர் வீட்டில் 1,00,000 ரூபாய் பணம், 10 பவுன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓமலூரை அடுத்த பஞ்சுக்காளிப்பட்டையில் பொன்னுசாமி என்பவர் பட்டு உற்பத்தி தொழில் செய்து வருகிறார். இவர் மகன்கள் இருவரும் திருமணமாகி கோயம்புத்தூரில் தங்கி பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் நேற்றிரவு பொன்னுசாமியும் அவர் மனைவி மட்டும் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது கொள்ளையர்கள் கதவை உடைத்து உள்ளே வந்து பீரோவில் இருந்த 1,05,000 ரூபாய் பணம் மற்றும் 10 பவுன் நகைகள் ஆகியவற்றை எடுத்து தப்பிச் சென்று விட்டனர். காலையில் இருந்து பார்த்த பொன்னுசாமி பீரோவில் இருந்த பணம் கொள்ளை போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுபற்றி அவர் தகவல் அளித்ததை அடுத்து காவல்துறையினர் விரைந்து வந்து கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சியை ஆய்வு செய்தனர். அதில் முகமூடி அணிந்து வந்த கொள்ளையர்கள் கேமராவை துணியால் மூடுவது தெரிய வந்தது. இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவை ஒட்டி கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என திருநங்கை கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய கூட்டமைப்பின் நிர்வாகிகள் ஏப்ரல் 15ஆம் தேதி கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவை ஒட்டி மிஸ் கூவாகம் நிகழ்ச்சி நடத்த உள்ளதாக தெரிவித்தனர். இந்த வருடம் ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, ஏப்ரல் 15 திருநங்கையர் தினம். அதே நாளில் மிஸ் கூவாகம் வர்றது எங்களுக்கு ரொம்ப ஒரு ரெட்டிப்பான மகிழ்ச்சி. இருந்தாலும் உலக நாடுகள்ல இருந்து மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, சுவிட்சர்லாந்து, லண்டன், அமெரிக்கா, சைனா, பல நாடுகள்லேருந்து திருநங்கைகள் இந்த விழாவில், இந்தியாவில் அனைத்து மாநிலங்கள்லேருந்து திருநங்கைகள் இந்த விழாவில் பங்கெடுக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான கோரிக்கை என்னன்னா, தேர்தல் ஒட்டி இந்த திருவிழா வரதால காவல்துறை எங்களுக்கு உரிய பாதுகாப்பை ஒருவேளை குறைச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் மனசுக்குள்ள இருக்கு. பட் இருந்தாலும் அந்த மாதிரி இருக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கிட்ட நாங்கள் பேசியிருக்கோம். எங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு வேணுங்கிறதையும் வலியுறுத்தி இருக்கோம். வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதை கண்டித்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முன்னாள் படை வீரர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். அந்தியூரை சேர்ந்த முன்னாள் விமானப்படை வீரர் செல்வராமலிங்கம் திருப்பூர் மக்களவைத் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை திருத்தி தர வேண்டும் என அதிகாரிகள் இவரிடம் தெரிவித்திருந்தனர். திருத்தம் செய்த மனுவை அளிக்க செல்வராமலிங்கம் வந்து காத்திருந்தும் 11 மணி வரை அதிகாரிகள் யாரும் வரவில்லை. பரிசீலனை தொடங்கியவுடன் செல்வராமலிங்கத்தின் மனுவை நிராகரித்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதை கண்டித்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செல்வராமலிங்கம் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். தூத்துக்குடியில் கனிமொழி, தமிழிசை வேட்புமனுக்களை காத்திருந்து பெற்று ஏற்றுக்கொள்ளும் போது முன்னாள் படைவீரரான தனது வேட்புமனுவையும் அதேபோல் ஏற்றிருக்க வேண்டும் என முன்னாள் படைவீரர் செல்வராமலிங்கம் தெரிவித்தார். திருச்செந்தூர் அருகே கிராம நிர்வாக அலுவலரை கண்டித்து கிராம மக்கள் தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அடுத்த உதிரமாடன் குடியிருப்பு பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதி மக்கள் இந்து மதத்தை இழிவுபடுத்தும் எந்த கட்சியும் எங்கள் ஊருக்கு வாக்கு சேகரிக்க வர வேண்டாம் என துண்டு பிரசுரத்தை அச்சடித்து சுவற்றில் ஒட்டினர். இந்த பிரசுரத்தை கிராம நிர்வாக அலுவலர் டேனியல் கிழித்ததாக கூறப்படுகின்றது. இதனை கண்டித்து கிராம மக்கள் தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.
பல அரசியல் கட்சி தலைவர்கள் இந்து மதத்தை தொடர்ந்து தாக்கி பேசி வராங்க. அவங்க யாரும் எங்கள் ஊருக்கு ஓட்டு கேட்டு வர வேண்டாம் என்று எல்லா வீட்லையும் நோட்டீஸ் ஒட்டியிருந்தோம். அந்த நோட்டீஸை எங்கள் பகுதி விஓ டேனியல் அவர்கள் இந்த முன்னுரிமை இந்த வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு அவ்வளோ நோட்டீஸையும் கிழிச்சிருக்காரு. அதனால் இப்போ நாங்கள் திருச்செந்தூர் தாசில்தார் ஆஃபீஸை முற்றுகையிட்டு புகார் அளிச்சிருக்கோம். அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா எங்கள் பஞ்சாயத்து சார்ந்த அனைத்து மக்களும் வரும் பார்லிமெண்ட் எலெக்ஷனை புறக்கணிக்க முடிவு பண்ணியிருக்கோம். அந்தியூர் அருகே பவானி ஆற்றில் குளிக்க சென்ற 7ஆம் வகுப்பு மாணவர் நீரில் மூழ்கி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானி அடுத்த அத்தானி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்த மாணவர் ஸ்ரீதர். இவர் தனது நண்பருடன் பெரிய மாரியம்மன் கோவில் பின்புறம் உள்ள பவானி ஆற்றில் குளிக்க சென்றுள்ளார். அப்போது ஆற்றின் நடுப்பகுதிக்கு போன ஸ்ரீதரை ஆற்று நீர் இழுத்துச் சென்றது. இதைத் தொடர்ந்து நீரில் மாயமான ஸ்ரீதரை தேடும் பணியில் தீயணைப்புத் துறையினர் தீவிரம் காட்டிய நிலையில் பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மாணவன் சடலமாக மீட்கப்பட்டார். நீரில் மூழ்கி மாணவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையத்தில் உயர்கண் மின்கம்பி பார் மீது ஏறி தற்கொலைக்கு முயன்ற வாலிபரை தீயணைப்புத் துறையினர் உயிருடன் பத்திரமாக மீட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையத்தில் உயர் மின்கம்பி பார் மீது ஏறி வாலிபர் ஒருவர் தற்கொலைக்கு முயன்றார். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த தீயணைப்புத் துறையினர் வாலிபரை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பல ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு வாலிபர் உயிருடன் மீட்கப்பட்டார். தற்கொலைக்கு முயன்ற வடமாநில வாலிபர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சேலம் பூலவாரி அருகே ஆத்துக்காட்டில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் பூலவாரி அருகே ஆத்துக்காட்டை சேர்ந்த ராஜ்குமார் தனியார் நிறுவனத்தில் ஓட்டுநராக பணியாற்றி வந்தார். இவருக்கு சாந்தி என்கிற மனைவியும் ஒரு மகளும் உள்ளனர். இந்நிலையில் நேற்று இரவு மகன் தீனாவை பாட்டி வீட்டுக்கு சென்று விடுமாறு கூறி ராஜ்குமார் அனுப்பி வைத்துள்ளார். இன்று காலை தீனா வீட்டுக்கு வந்து பார்த்தபோது தந்தை, தாய், சகோதரி ஆகிய மூவரும் தூக்கில் தொங்குவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து அக்கம் பக்கத்தினம் தெரிவித்ததை அடுத்து அவர்கள் கொண்டாலம்பட்டி காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். காவல்துறையினர் விரைந்து வந்து மூவரின் உடல்களை சேலம் அரசு மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மாநகர காவல் துணை ஆணையர் தங்கதுரை நேரில் பார்வையிட்டு தற்கொலைக்கான காரணம் குறித்து உறவினரிடம் விசாரித்தார். ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவர் தற்கொலை செய்து கொண்டது பூலாவரியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.